ஸோ நீங்க ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த டயத்துல நீங்க ஏமாந்த விஷயம் என்னன்னா, இப்ப எடிட்டர்ஸ் பண்ணக்கூடாத மிஸ்டேக்ஸ் அப்படின்னா நீங்க என்னென்ன சொல்லுவீங்க? ஸோ ஏமாறது எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயத்துல நடக்கும். ஃபர்ஸ்ட் எப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு பேர் சொல்லியிருப்பீங்க, லைக் 1000 per reel இல்லை 800 per reel நம்ம பேசியிருந்தீங்கன்னா, அவங்க வந்து ஸ்டார்டிங்ல பேசும்போது ஓகே இந்த பேர் நாங்கள் வச்சுக்கலாம் ஒரு ரீலுக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் வீடியோ கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வீடியோ முடிச்சு கொடுங்க, உங்களுக்கு பேர் வந்து ஒட்டுக்கா முடிச்சு கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. நீங்களும் சரி ஓகே நைட்டும் பகலமா உட்காந்து பண்ணி அந்த வீடியோ சப்மிட் பண்ணிருவீங்க. பண்ண பிறகு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பே என்னால் கொடுக்க முடியாது, என்கிட்ட இப்போ அந்த அளவுக்கு காசு இல்லை, இந்த ஒரு 15,000 அதை 12K மட்டும் தான் நாளை இப்போதைக்கு கொடுக்க முடியும். ஒரே வெட்டு எப்படி அப்ப என்ன ஆகும்னா, உங்களால வேற எதுவும் சொல்ல முடியாது. நீங்க கான்ட்ராக்ட் எதுவும் சைன் பண்ணிக்க மாட்டீங்க, இன்வாய்ஸ் போட்டு எதுவுமே சென்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா லைக் அவங்க சொல்றத வாங்குற மாதிரி இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி எந்த ப்ரூஃப்மே இல்லாதனால வேற வழி இல்லாம இதுல ஸ்கேம் ஆவீங்க. ஸோ நீங்க ஃப்ரீலான்சரா இருந்தாலும் சரி இல்ல ஒரு ஏஜென்சியா இருந்தாலும் சரி, எப்பவுமே நம்ம இன்வாய்ஸ் அனுப்பிச்சு விட்டு நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க அட்வான்ஸ் வாங்கிக்கிறது பெட்டர். அது போக வேற என்ன விஷயத்துல ஏமாந்து அடுத்தது என்ன எப்படி நடக்கும்னா, லைக் சேம் சினாரியோ, பேமெண்ட் எல்லாம் பேசி முடிச்சிருவீங்க, எல்லாம் ஓகே, வீடியோ முடிச்சு கொடுத்துருவீங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, பேமெண்ட் கொடுக்காம டிலே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் இன்னைக்கு போட்டுறேன் நாளைக்கு போட்டுறேங்க, அப்படியே டிலே பண்ணி கடைசியில பார்த்தா உங்களை பிளாக் பண்ணி இல்லாட்டி நீங்க பண்ற மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணாம அப்படியே எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஸோ கோஸ்ட் ஆனாங்கன்னா அவங்களை நம்ம தேடி பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். உங்களோட இன்வாய்ஸஸ்ல நீங்க மெயினா வந்து டெட்லைனோட டேட்டை வந்து நீங்க கண்டிப்பா மென்ஷன் பண்ணிடணும், பேமெண்ட் டெட்லைன். ஸோ அதே மாதிரி அந்த பேமெண்ட்டுக்கு வந்து இந்த ஸ்டார்டிங் ஒரு ரிமைண்டர் பண்ணுவீங்களா, அண்ட் பாதியில ஒரு வாட்டி ரிமைண்ட் பண்ணி அதுக்கான பே நீங்க வாங்கிட்டீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு அட்லீஸ்ட் அந்த பேமெண்ட் வருமா இல்லையாங்க ஒரு ஐடியா கிடைச்சோம், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணலாம். ஸோ நான் செகண்டா சொன்னது வந்து ஃப்ரீலான்சிங்லயும் நடக்கும், கம்பெனில வேலை பார்த்தீங்கன்னாலும் நடக்கும்.